திமுக முன்னாள் எம்பியின் உதவியாளர் காரில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் சடலம் புதைக்கப்பட்ட இடத்தில் செஞ்சி போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கலிஃப் அப்துல்லா. வணக்கம் கலிஃப் அப்துல்லா. தற்போது போலீசார் மேற்கொண்டு வரும் ஆய்வு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை ஐனாவரம் பகுதியைச் சேர்ந்தவர் குமார். இவர் சென்னை மாநகராட்சியில் முன்னாள் பணியாற்றியவர். இவர் முன்னாள் திமுக எம்பி குப்புசாமியின் உதவியாளராக பணியாற்றியவர். இவர் முன்னாள் பணியாற்றி அன்று மகள் வீட்டுக்கு சென்றதாகவும் அப்போது அவர் காணாமல் போனதாகவும் மேலும் அவரது தொலைபேசி துண்டிக்கப்பட்டதாகவும் இது குறித்து அவரது உறவினர்கள் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் இது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் செஞ்சி அருகே அவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட போலீசாருக்கு தகவல் வந்த நிலையில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் விசாரணையில் கண்ணத்தூரில் உள்ள உத்தாண்டி என்ற பகுதியில் 2 கோடி மதிப்பில் உள்ள உறவினர்கள் நிலத்தை இவர் பராமரித்து வந்ததாகவும் அதனை ஒரு சிலர் தடுப்புகளை அமைத்து அபகரிப்பில் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் இதனை அறிந்த அந்த கும்பல் இவரை அந்த நிலத்தை பராமரிப்பிற்காக அந்த கும்பல் இவரை அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவரிடம் இருந்து ஒரிஜினல் பத்திரத்தை கேட்டு மிரட்டி அவரை காரில் ஏற்றி கழுத்தை நிறுத்தி கொலை செய்துள்ளனர். நிலம் பிரச்சனை காரணமாக குமாருக்கு சென்னையில் சேர்ந்த ரவி என்பவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. சந்தேகத்தின் பேரில் ரவியை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சொந்த ஊரான செஞ்சி அருகே உள்ள மேல்வரக்கூர் பகுதியில் காட்டு பகுதியில் குமாரை கொலை செய்து அந்த பகுதியில் புதைத்துள்ளனர். தற்போது சென்னை போலீசார் ரவியை புதைத்த இடத்தை காண்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் வளவுறனர். இந்த நிலையில் செஞ்சி போலீசார் சந்தேகப்படியான இடத்தை தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணராஜுடன் கலிஃபத்துல்லா. விவரங்களுக்கு நன்றி கலிஃப் அப்துல்லா.